மகர ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய லாபாதிபதி செவ்வாய் மாதம் முழுவதும் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 2, 9, 11 கூடியவர்கள் எப்பொழுதெல்லாம் ஒன்றாக சேருகிறார்களோ, ஒருவருக்கொருவர் தொடர்புகளை கொள்ளுகிறார்களோ, அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு பெருத்த தனலாபம், பணவரவு கிடைக்கணும்னு ஒரு விதி. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி செவ்வாய், இவங்க 2 பேருமே 3, 9ல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காசு பணம் வரப்போகுதுங்க. ஒரு 5-6 வருஷமாக மகர ராசிக்காரங்க கடுமையான சிக்கலில் இருக்கிறீங்க. 5-6 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும். 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல். நம்பி ஏமாந்தது, நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்தது எல்லாமே இந்த மகர ராசியும் கும்பராசியும் தாங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டதோ அந்தந்த இடத்திலெல்லாம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து 2ஆம் அதிபதியை பார்ப்பதால் கடந்த ஒரு 2-3 வருஷமாக எந்த இடத்துல பணம் வரும்னு எதிர்பார்த்துருந்தீங்களோ, உங்கள் பணம் எந்த இடத்துலலாம் மாட்டிக்கிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, அல்லது இப்படி இந்த இடத்துல பணம் வரணும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கல, அதுனது பிஎஃப் கிராஜுவிட்டி கிடைக்கல, வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், காசு கொடுத்தேன், காசு போய் மாட்டிக்கிச்சு, திரும்ப காசு கொடுக்க மாட்டேன்றாரு, அல்லது இந்த இடத்திற்காக இந்த விஷயத்திற்காக பணம் கொடுத்தேன், அந்த விஷயமும் நடக்கலை, என் பணமும் திரும்பி வரல என்கின்ற சோக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பணம் திரும்ப வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகே நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.